எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்டியான ப்ரான் கட்லெட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. இறால் 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2 நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் 3 வேக வச்சு மசிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை 2, பிரெட் தூள் தேவைக்கு ஏற்ப. இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தலை சிறிதளவு, சால்ட் தேவைக்கு ஏற்ப. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த இறாலை சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு. இதே மாதிரி இருக்கணுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடு வந்ததும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணுங்க. வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த இறாலை சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. அதோடு கலந்து நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூளையும் சேர்த்துக்கோங்க. சாட் மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணுங்க. இதே மாதிரி வதங்கினதும் நம்ம ஆற விட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அதை பாருங்கள் நல்லா இன்னும் மசிச்சு விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கையாலேயே பிசைஞ்சு விட்டுக்கலாம். அது கூட நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். மல்லித்தலையும் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கங்க. இப்போ நம்ம கட்லெட்டுக்கு உருண்டை போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவில் உருண்டையை எடுத்துக்கங்க. நல்லா இறுக்கமாக பிடிக்கணுங்க. அப்போ தான் அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெடிப்பு இல்லாத அளவுக்கு இருக்கும். இப்போ கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிஞ்சு இருக்கணுங்க. அப்போ தான் அந்த இறால் கூட சேர்ந்து அது நல்லா வரும். இந்த மாதிரி இருக்கணுங்க. இதே மாதிரி நீங்கள் மீதமுள்ளதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 முட்டையும் நல்லா விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இப்போ அதில் டிப் பண்ண போகிறோம். அந்த முட்டையில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் தூளில் கலந்து விடுங்க. ஃபுல்லாக எல்லா இடமும் கவர் ஆகிறது மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க. இதே மாதிரி மீதமுள்ளதையும் முட்டையிலையும் பிரெட் தூள்லையும் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு
ஆயில் சூடு வந்ததும் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து வைங்க. ஆயில் ரொம்ப சூடாக இருக்குது, பார்த்து கவனமாக செய்யுங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வருது. நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். ஏற்கனவே நம்மளுக்கு எல்லாமே வெந்தது தான், அதனால் அதிக நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. நீங்களும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.